வணக்கம் ராதிகா. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதியில் உள்ள ஒன்றிய செயலாளர், திமுக தெற்கு பகுதி ஒன்றிய செயலாளராக இருப்பவர் வீரா சாமிநாதன். இவர் பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார். பைனான்ஸ் மற்றும் பர்னிச்சர் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களும் செய்து வருகிறார். மேலும் தெற்கு ஒன்றிய செயலாளர் என்பதால் தற்போது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக திமுக சார்பில் 2026 தேர்தலுக்கு போட்டியிடுவதற்காக கடந்த சில மாதங்களாக வேடசந்தூர் தொகுதி முழுவதும் பல்வேறு தேர்தல் பணிகளையும் மும்முரமாக செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை வேடசந்தூர் உள்ள அவரது வீட்டில் இருந்துள்ளார். இது வேடசந்தூர் தொகுதியைச் சேர்ந்த எரியோடு அருகே உள்ள மத்தளம்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மணிகண்டன் என்பவர் வீரா சாமிநாதனை பார்ப்பதற்காக வந்துள்ளார். பார்த்து அவர் பேசியுள்ளார். பேசிவிட்டு தங்களுக்கு சால்வை அணிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதற்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் சால்வையும் போர்த்தியுள்ளார். சால்வை போர்த்தும் பொழுது இளைஞர் மணிகண்டன் மறைத்து வைத்திருந்த சேவல் கட்டுக்காக பயன்படுத்தப்படும் கத்தியால் வீரா சாமிநாதனின் கழுத்து பகுதியில் குத்தியுள்ளார். இதில் சுதாரித்துக் கொண்ட வீரா சாமிநாதன் இளைஞரை தள்ளிவிட்டு கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து அங்கிருந்து அந்த இளைஞர் தப்பித்துள்ளார். உடனடியாக கத்திக்குத்து வாங்கிய ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதனை அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் உடனடியாக மீட்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை வழங்கி அதன் பிறகு திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் மத்தளம்பட்டியை சேர்ந்த அந்த இளைஞர் எதற்காக குத்தினார்? இவர் ஏற்கனவே சென்னையில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக இவர் வேலைக்கு செல்லாமல் எரியோடு பகுதியிலேயே சுற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது. எதற்காக வீரா சாமிநாதனை குத்தினார்? வீரா சாமிநாதனுக்கும் இவருக்கும் என்ன உறவு? வேறு எதுவும் தொழில் பகை எதுவும் உள்ளதா என்பது குறித்து வேடசந்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வேடசந்தூரில் திமுக சார்பில் போட்டியிட திமுக வேட்பாளருக்கு கத்திக்குத்து என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுகவினர் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி நாட்ராயன்.